அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உலகமெங்கும் வாழும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். அனைத்து பொதுமக்களும் நலமோடு வளமோடு வாழ வேண்டுகிறேன். சனிப்பெயர்ச்சி எப்போது? பொதுவாகவே வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் என்று 2 பஞ்சாங்கங்கள் உள்ளன. இந்த 2 பஞ்சாங்கங்களிலும் சனிப்பெயர்ச்சி, குருப்பெயர்ச்சி போன்ற பெயர்ச்சிகளெல்லாம் எப்போதுமே ஒரு விவாதப் பொருளாக மாறி அது ஒரு பட்டிமன்றமாக நடைபெற்று கொண்டிருக்கும். நமக்கு திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி வருகிற பங்குனி 15ஆம் தேதி, அதாவது 29/3/2025 சனிக்கிழமையன்று இரவு 11:11 தனது ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வீட்டிலிருந்து சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு இடம்பெயர்கிறார், பயிற்சி அடைகின்றார். பொதுவாகவே இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு நன்மை தருமா தீமை தருமா என்று பொதுமக்கள் குழப்பங்களுக்கு ஆளாவது உண்டு. அந்த குழப்பங்களை ஏற்படுத்துவது ராசி பலன் போடும் வியாபாரிகள், ஜோதிட வியாபாரிகள். பொதுவாகவே எந்த கிரகப்பெயர்ச்சி பற்றி ராசி பலன் போட்டாலும் அவர்கள் வணிக நோக்கத்திற்காக அதுபோல ஜோதிடத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். ஒரு கருத்தை நான் பொதுமக்களுக்கு பசுமரத்தாணி போல சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில், நீங்கள் பிறந்த ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில், அதாவது ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் பெற்று, அல்லது சனி பகவான் என்ற நட்சத்திர அதிபதி பலமாக இருந்துவிட்டால் சனிப்பெயர்ச்சி 100க்கு 100 உங்களுக்கு உறுதியான கெடுபலனை தராது. அதேபோல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் பலவீனப்பட்டிருந்தால் சிற்சில சோதனைகளை கொடுப்பார். அந்த சோதனைகளை கொடுத்து உங்களுக்குள் மனமாற்றம் செய்ய வைத்து சரியான நீதியை வழங்குவார், நீதியை புகட்டுவார். சனி பகவான் நீதிமான். சனி பகவான் ஒன்றும் கொடுங்கோலன் அல்ல, சனி நீதிமான். அதனால் நீங்கள் ராசி பலனை படித்துவிட்டு கேட்டுவிட்டு பயப்படுவதை தயவுசெய்து முற்றுப்புள்ளி வைத்து கொள்ளுங்கள். அதுபோல் எந்த பெயர்ச்சியும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து தான் கோச்சார பலன்களை கொடுக்கும். இது சிலர் பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள். அதனால் அத்தகைய பயம் யாருக்கும் இருக்கக்கூடாது. இதை மனதில் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சியில் முதலாவதாக மகிழ்ச்சி அடைகிற நபர் கும்பராசி அன்பர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சென்மச்சனி விலகுகிறது. இரண்டாவதாக மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர் கடகராசி அன்பர்கள், அவர்களுக்கு அஷ்டமச்சனி முடுகிறது. மூன்றாவதாக மகிழ்ச்சி அடையக்கூடிய நேயர்கள் மகர ராசி அன்பர்கள், அவர்களுக்கு 7.5 சனி முற்றிலுமாக விடுபடுகிறது. அடுத்து மகிழ்ச்சி அடைகிற ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், அவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. எனவே இந்த 4 ராசிகளும் முதல் மகிழ்ச்சியை பெறுபவர்கள், சனிப்பெயர்ச்சியால் முதல் மகிழ்ச்சி அடைபவர்கள் அவர்கள்தான். சரி, இந்த சனிப்பெயர்ச்சி நிகழும்போது மீன ராசியில் 6 கிரகங்கள் ஒன்றாக கூடும் அரிதான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பொதுவாக 2000 ஆண்டு, 2002, 2006, 2012, 2019, 2021 ஆகிய 6 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் 6 கிரகங்கள் ஒன்றாக இணையும் அரிதான நிகழ்வுகள் நடந்துள்ளன. அதேபோல் 1962ஆம் ஆண்டு தை மாதம் 24ஆம் தேதி 8 கிரகங்கள் மகர ராசியில் ஒரு நேர்கோட்டில் பயணித்த அரிதான நிகழ்வு நடந்தது. அதுபோல தற்போது மீன ராசியில் 6 கிரகங்கள் ஒன்றாக பயணிக்கும் நிலை ஏற்படுகிறது.
இந்த 6 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கும் நிகழ்வு பங்குனி மாதம் 14ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 16ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு நடக்கும். இந்த மீன ராசியில், அதாவது மற்ற ராசிகளில் 6 கிரகங்கள் ஒன்றாக இணைந்த நிகழ்வு நடந்தாலும் தற்போது 1880ஆம் ஆண்டுக்கு பிறகு, ஆக ஏறத்தாழ 145 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் 6 கிரகங்கள் 2 நாட்கள் சேர்ந்து பயணிக்கும் ஒரு அரிய நிகழ்வு நடக்க உள்ளது. பொதுவாகவே இந்த சனி உங்களுக்கு கெடுதலை தரும் அமைப்பு இருந்தால், அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பலவீனப்பட்டிருந்து இந்த கோச்சார சனி பயிற்சி உங்களுக்கு கெடுபலனை தரும் என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது தொழிலாளர்களுக்கு உதவுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், உங்களிடம் பணிபுரியும் தொழிலாளர்களை மகிழ்வோடு வைத்திருங்கள், அன்னதானம் செய்யுங்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். இது போன்ற உளவியல் ரீதியான பரிகாரங்களை செய்யுங்கள். அதாவது இயலாதவருக்கு உதவி செய்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்குவார். ஏனால் அவர் நீதிமான், இரக்க குணம் உள்ளவர்தான். எனவே சனி பயிற்சியை பொறுத்து தயவுசெய்து யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். ராசி பலனை படியுங்கள். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு கடந்து செல்ல பழகுங்கள். நீங்கள் அவர்கள் கூறுவது அனைவருக்குமே பலிக்காது. எல்லோருக்குமே ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் 100க்கு 100 கெட்டு போயிருக்க மாட்டார். ஜனனகாலத்தின் போது ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டினருக்குத்தான் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருப்பார். பெரும்பான்மையோருக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் தான் இருப்பார். எனவே இந்த சனி பயிற்சி 12 ராசிகளின் பெயர்களையும் கூறி உங்களுக்கு இந்தந்த வகையில் இது கெடுதல் செய்யும், துன்பங்களை தரும், அள்ளி கொடுக்கும், கிள்ளி கொடுக்கும், கொட்டும் அப்படின்னு வசனம் பேசும் ஜோதிட வியாபாரிகளின் ராசி பலன்களை நம்பி தயவுசெய்து ஏமாறாதீர்கள். நீங்கள் ஏமாந்து கொண்டே இருக்க ஜோதிட உலகில் ராசி பலன் போடும் வியாபாரிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே வருகிறது. மக்கள் சுய அறிவு பெற வேண்டும். ஒரு கிரக பயிற்சியை வைத்து, ஒரு கோச்சார பயிற்சியை வைத்து நம்மோடு பயணிக்கும் சக மனிதனின் 6 அறிவை, அதாவது பகுத்தறிவை யாரும் ஊனப்படுத்துவது அல்லது அந்த பகுத்தறிவை மழுங்கச் செய்யும் எந்த செயலுக்கும் ஜோதிடம் பொறுப்பல்ல. ஜோதிடம் ஒரு அறிவியல். எனவே அத்தகைய முயற்சிகளை நாம் முறியடித்தால்தான் நல்லது. அப்படி முறியடிக்கும் போது நீங்கள் நான் சொன்னது போல ராசி பலன்களை கேளுங்கள். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு கடந்து செல்லுங்கள். 100க்கு 100% சனி பகவான் அனைவரது ஜாதகத்திலும் கெட்டிருந்தால்தான் இந்த சனி கோச்சார ரீதியாக தீமைகளை செய்யும். மாறாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் ஒன்றும் செய்யாது, நன்மைகளையே செய்யும். எனவே தயவுசெய்து நீங்கள் அனைவரும் பகுத்தறிவோடு இந்த சனி பயிற்சியை எதிர்கொள்ளுங்கள். மற்றவர்கள் பேச்சை கேட்டு மனம் கடினப்படாதீர்கள். துன்பத்தை தரும் எந்த செய்தியையும் யாரும் மக்களிடம் புகுத்தி பயமுறுத்தக்கூடாது. அவருடைய பகுத்தறிவை முனைமழுங்க செய்யக்கூடாது. அதை மீறி வியாபார நோக்கத்திற்காக செய்து வருகிறார்கள். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே செய்யும், நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். ஏழைகளுக்கு உதவுங்கள், குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.